என் அன்பு குழந்தையே, உன் தாயானவள் இந்த பிரத்யங்கரா இன்று உன்னிடத்தில் கையெடுத்து கேட்கிறேன். என்னை விட்டுவிடு, நான் போய்விடுகின்றேன். இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நான் சொன்ன பிறகும் கூட என்னுடைய வார்த்தைகளை என்னவென்று கேட்க உனக்கு விருப்பம் இல்லையா? என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கும் சில விஷயங்களை பார்த்து பார்த்து இந்த தாய்க்கு பொறுமை இழந்து விட்டது. உன்னை தேடி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து என்னுடைய பொறுமையை நான் அப்படியே இழந்து விட்டு நின்று கொண்டிருக்கின்றேன். எதனால், எதற்கு, யாரால் என்பதனை நீ யோசித்து கொண்டிருக்கும் இந்த நேரம் அத்தனையையும் உனக்கு சொல்லத்தானே உன் தாயானவள் நான் வந்திருக்கிறேன். என்னவென்று நீ முழுமையாக தெரிந்து கொண்ட பிறகாவது இந்த பிரத்யங்கரா உன்னை விட்டு செல்ல நினைப்பதற்கான காரணத்தை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். எதையும் அவ்வளவு சுலபமாக நாம் விட்டுவிட முடியாது. எந்த ஒரு விஷயத்தையும் சர்வசாதாரணமாக நாம் விட்டுவிட முடியாது. நமக்கு நடப்பதை நாம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கான வாய்ப்புகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் நம்மை தேடி வருகிறது என்றால் அதற்கான காரணத்தை நாம் நிச்சயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த தெய்வம் நம்மை தேடி வந்த பிறகும் அவர்களை நாம் உதாசீனம் செய்வது என்பது ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயம். எந்த நாளிலும் நாம் எதையுமே உணர வேண்டிய ஒரு பக்குவத்திற்குள் வந்து விடுகிறோம் என்றால் நிச்சயமாக நம்மை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு விஷயத்திற்கு பின்னாலும் என்ன நடக்கிறது என்பதனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த நாளிலும் நாம் எதுவாக இருக்கிறோம் என்பதனை உணர்ந்து எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் இந்த வாழ்க்கையில் பயணிக்கிறோம் என்பதனை தெரிந்து நாம் அதற்கு தகுந்தாற் போல வாழ்ந்திருக்க வேண்டும். நம் கையில் இருப்பதை விட்டுவிட்டு பறப்பதற்கு நாம் ஆசைப்பட்டு கொண்டிருந்தோமானால் அது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உன் வாழ்க்கையின் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னிடத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாமும் நீ சரியாக என்னவென்று முதலில் புரிந்து கொள்ள முயற்சி செய்திருக்க வேண்டும். எல்லாவற்றிலும் நம்முடைய விருப்பங்கள் என்னவென்பதனை நாம் உணர்ந்திருக்க வேண்டும். நம்மை சுற்றி நடக்கும் ஒவ்வொன்றையும் நாம் நிச்சயமாக சரியாக புரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. பிரத்யங்கரா ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்துதான் உன்னிடத்தில் சொல்ல நினைக்கிறேன். உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நான் உனக்கு புரிய வைக்க முயற்சி செய்கிறேன். எதையுமே நாம் விட்டுவிடக்கூடாது. ஏனென்றால் வாழ்க்கை நமக்கு அத்தனை விஷயங்களை தந்திருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த வாழ்க்கையில் நீ தொடரும் விஷயங்களை எல்லாமும் புரிந்து கொண்டு உன்னை தேடி வரும் நன்மைகளை எல்லாமும் உணர்ந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல உன்னை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும். தேவையில்லாமல் எந்த இடத்தில் எல்லாமும் அவமானம் கண்டாயும், தேவையில்லாமல் எந்த இடத்தில் எல்லாமும் கஷ்டங்களை சுமந்தாயும் அந்த இடத்தில் இனிமேல் நீ தேவையோடு போய் நிற்கப் போகிறாய். உனக்கான தேவைகளை நீ உணரப் போகிறாய். சுற்றி நடக்கும் விஷயங்களுக்கெல்லாம் சரியான பதிலை நீ கொடுக்க போகிறாய் என்பதனை மறக்காதே. எந்த நாளிலும் நம் விருப்பங்கள் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலம் இது. எந்த நாளிலும் உன் விருப்பங்கள் அத்தனையும் உனக்கு நடக்க வேண்டிய காலம் இது. இனி எது நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது என்பதனையும் நீ மறக்காது. இது போன்ற சந்தர்ப்பங்களும் இந்த சூழ்நிலைகளும் இனி உனக்கு கொடுக்கும் இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரத்யங்கரா நான் இருந்து உனக்கு எடுத்துச் சொல்வதை எப்பொழுதும் நீ கவனமாக மீட்டெடுக்க வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. நான் வரும் பொழுது இனி வரும் காலங்கள் உனக்கு எல்லா விஷயங்களையும் நிச்சயமாக எடுத்துச் சொல்லும், அதிர்ஷ்டங்களை காண்பிக்கும் என்று நான் பலமுறை உனக்கு சொல்லி இருக்கின்றேன். இந்த தாயினுடைய அன்பினால்
நீ உணர்ந்தது இனி உணரப்போவது என்று எல்லாவற்றையும் நீ தெரிந்து கொள்வாய். உனக்கு நடத்தப்படும் எல்லா விஷயங்களையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றன் பின் ஒன்றாக உணர்ந்து கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. யாரை நினைத்தும் எதை நினைத்தும் நீ வருந்த வேண்டாம். உனக்காக நான் தருவதை எல்லாமும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொண்டாலே அது போதும். உன்னோடு நான் இருப்பதை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். இந்த பிரத்யங்கரா சொல்ல நினைக்கின்ற இது போன்ற காலங்களை நீ எப்பொழுதும் போல உன் வசமாக்கிவிட தயாராகிவிடு. எப்பொழுதும் போல உன் வாழ்க்கை என்று உணர்ந்துவிட நீ தயாராகிவிடு. எந்த நாளிலும் என் பிள்ளைக்கு சோதனைகள் வருகின்ற பொழுதுகளில் எல்லாமும் இந்த சோதனைகள் முழுக்க முழுக்க உன்னை என்னவாக மாற்றி இருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? மனதளவில் நாம் காயப்பட்டு விட்ட பிறகு, மனதளவில் நாம் வருத்தம் கொண்டு விட்ட பிறகு, இனி எப்பொழுதும் நம்மை சுற்றி இருக்கும் விஷயங்கள் நம் மனதை நகர விடாது. நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் தெரியுமா என் குழந்தையே? அம்மா ஒவ்வொரு முறையும் உனக்கு ஒவ்வொரு காரியங்களையும் எடுத்துச் சொன்ன பிறகும், ஒவ்வொருவரையும் உனக்கு அடையாளப்படுத்திய பிறகும் மீண்டும் மீண்டும் அதற்குள்ளேயே நீ சிக்கி இருப்பது என்பதனை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நீ இப்படி இருப்பாய் என்றால் நான் எதற்காக உன்னை தேடி வர வேண்டும்? நீ இப்படித்தான் ஒவ்வொன்றையும் யோசிப்பாய் என்றால் நான் எதற்காக உன் வாழ்க்கையில் நிற்க வேண்டும்? எந்த தருணத்திலும் நான் உனக்கு எதற்கு ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்ல வேண்டும்? இவ்வளவுதான் என்று யோசிக்கும் மனநிலையோடு என் பிள்ளை இருந்துவிட்ட பிறகு இனி உன்னை தேடி வரும் எல்லா விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். முழுக்க முழுக்க அத்தனையையும் நீ கவனமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காது. இந்த பிரத்யங்கரா உன்னோடு நிற்பதில் இனி உனக்குள் எந்த குழப்பங்களும் வேண்டாம். அம்மா கோபப்படுவதிலும் காரணம் இருக்கிறது என்பதனை நிச்சயமாக புரிந்து கொள்வாய். என்னுடைய வருத்தத்திலும் நியாயம் இருக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். நான் எதையும் உன்னிடத்தில் உருவாக்க நினைக்கும் இந்த நேரம் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொண்டாலே அது போதும். சரியாக என்னவென்று நீ உணர்ந்து கொண்டாலே அது போதும். சட்டென்று நான் எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியாக மாற்றி கொடுக்க வருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உன் மனதில் தோன்றும் விஷயங்களோடு இந்த வாழ்க்கையை எப்பொழுதுமே நான் உனக்கானதாக மாற்றி கொடுப்பேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். தெய்வம் இருக்கும் இந்த நாட்களில் இனி உனக்கு நடப்பது என்னவென்று நீ உணர்ந்து விட்டால் உன்னை சூழ்ந்து நிற்கும் பல விஷயங்களில் நீ உனக்கான மகிழ்ச்சியை பெற்று விடுவாய் என்பதனை மறக்காதே. உனக்கான மாற்றங்களை நீ தெரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே. இந்த காலம் முழுக்க இனி உனக்கு நடப்பதை நான் தெரிந்து கொள்வேன். இந்த பிரத்யங்கரா சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதை நான் என்னவென்று தெரிந்து கொள்வேன் என்பதனையும் நீ மறக்காதே. மனதில் தோன்றும் எண்ணங்களை நீ எப்பொழுதும் உனக்கானது என்று புரிந்து கொள்ள முயற்சி செய்தாயா? உன்னை தேடி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று ஏற்றுக்கொள்ள முயற்சி செய்தாயா? நம்மை சூழ்ந்து நிற்கும் இந்த மனிதர்கள் யார் என்று ஒரு முறையாவது தெரிந்து கொள்ள நீ முயற்சி செய்தாயா? யாரை பற்றியும் தெரிந்து கொள்ளாமல், எதை பற்றியும் புரிந்து கொள்ளாமல் உன்னோடு இருப்பவர்களை நீ முழுமையாக நம்புகிறாய். இவர்கள் உன்னிடத்தில் பேசுகின்ற விஷயங்களை நீ முழுமையாக நம்புகிறாய். ஆனால் ஆரம்பத்தில் இவர்கள்தான் உன் வாழ்க்கையை நிலைகுலையச் செய்தவர்கள் என்பதனை மறந்து விட்டாயா? உன்னை மேலும் மேலும் பல கஷ்டங்களுக்குள் கொண்டு வந்து நிறுத்தியவர்கள் என்பதனை நீ மறந்து விட்டாயா? உனக்குள்ளேயே நின்று உனக்குள்ளேயே இருந்து உன்னை அதிகமாக காயப்படுத்தியவர்களிடத்தில் நீ மீண்டும் மீண்டும் பழக நினைப்பது எந்த வகையில் நியாயமாக முடியும்? மீண்டும் மீண்டும் இவர்களோடு நீ நின்று கொண்டிருப்பதில் எந்த வகையில் நியாயமாக முடியும்? இனி என்னவானாலும் என் பிள்ளை யோசிக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும்
நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து நடந்து கொள். முழுமையாக எதையும் நீ ஏற்றுக்கொண்டு வாழ பழகு. இத்தனை காலமும் நீ கைவிட்ட விஷயங்கள் எல்லாமும் இனி உனக்குள்ளேயே நின்று உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். உன்னோடு நான் இருப்பது இனி என்றுமே உனக்கு தரும் அற்புதங்களை என்னவென்று உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எந்த நாளிலும் இனி உனக்கு எந்த இடைஞ்சல்களும் வராதபடி நீ இந்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்க வேண்டும். சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் நம்மை பதம் பார்த்தது போதும் என்று நினைத்து அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? பிரத்யங்கரா என்பவள் எதற்காக நம்மை தேடி வருகிறாள் என்பதனை முதலில் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். இவளினுடைய அன்பு உனக்கு என்ன தருகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நினைத்த மாத்திரத்தில் நினைத்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நான் என்னவென்று உனக்கு சொல்லும் இந்த நேரம் இனி ஒட்டு மொத்தமாக எல்லாமும் உன்னை தேடும். ஒட்டு மொத்தமாக எல்லா விஷயங்களும் உன்னை தொடரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். வாழ்க்கை வாழ்வதை நீ சரியாக ஏற்றுக்கொண்டால் இந்த நேரம் இனி உனக்கு நடப்பதை என்னவென்று நீ சரியாக புரிந்து கொண்டால் அத்தனையிலும் என் பிள்ளை நீ நல்மாற்றத்தை கண்டு உன் வாழ்க்கையை என்னவென்று யோசித்து விடுவாய் அல்லவா? உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்வாய் அல்லவா? பிரத்யங்கரா, சில சமயங்களில் உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் பார்க்கும் பொழுது என்னுடைய மனதிற்குள் அதிகமான குழப்பங்கள் வந்து விடுகிறது. ஏன் என் பிள்ளை இப்படி இருக்கிறது? எதனால் என் பிள்ளையின் மனதை இப்படி போகிறது? எதற்காக என் பிள்ளை மற்றவர்கள் கொடுக்கின்ற கஷ்டங்களை கூட தன்னுடையதாக தூக்கி சுமக்கிறது? இவர்கள் என்ன நினைத்தால் என் பிள்ளைக்கு என்ன? இவர்கள் நினைப்பதற்காகவெல்லாமும் எதற்கு என் குழந்தை கலங்குகிறது என்று சொல்லி நான் அதிகமாக வருத்தம் கொண்டிருக்கிறேன். இது போன்ற நேரங்களும் இது போன்ற நிமிடங்களும் இனி உன்னை தேடி வரும் விஷயங்களும் என்று ஒவ்வொன்றையும் நீ முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும். முழுமையாக எதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலம் மட்டும் இனி உன்னை தேடும் விஷயங்களை நீ புரிந்து கொண்டால் உனக்கு நடக்கும் நம்பிக்கையை நீ என்னவென்று உணர வேண்டும் என்பதனை மறக்காதே. தெய்வம் இருக்கிறது, இந்த பிரத்யங்கரா நான் இருக்கிறேன் என்பதனை நீ சொல்லிக் கொண்டிருந்தால் மட்டும் போதுமா? இதையெல்லாமும் நீ உணர்ந்து வாழ வேண்டும். இதையெல்லாமும் நீ புரிந்து கொண்டு வாழ வேண்டும். எதனாலும் நம் வாழ்க்கையை நாம் பின்வாங்கிவிடக்கூடாது. நாம் யோசிக்கின்ற விஷயங்களை ஒருபோதும் பின்தங்க விட்டுவிடக்கூடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதுவரையிலும் நீ நினைத்த மாத்திரத்தில் நினைத்த விஷயங்களை உன்னிடத்தில் நான் கொண்டு வந்து கொடுத்திருக்கிறேன். இந்த தாய் இதையெல்லாமும் செய்யும் பொழுது ஒரு விஷயம் வேண்டாம், இந்த மனிதர்களோடு நீ சேர வேண்டாம் என்று நான் சொல்லும் பொழுது அதையுமே நீ ஏற்றுக்கொள்ள துணிய வேண்டும் அல்லவா? அதையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள துணிய வேண்டும் அல்லவா? அதை விடுத்து ஏனோ தானோ வென்று யாரிடமோ பேசுகிறோம் பழகுகிறோம் என்பது போல நீ நடந்து கொண்டிருந்தாயானால் உனக்கு நடக்கக்கூடிய பல நன்மைகள் இவர்களால் தடைபட்டு நிற்கும் பொழுது அதை உன் தாயால் எப்படி பொறுத்து கொள்ள முடியும்? இந்த பிரத்யங்கராவால் அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்றுதான் நான் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் கேட்டு நிற்கிறேன். என்ன நடக்கப் போகிறது என்று யோசிக்கின்ற மனநிலையையே நீ விட்டு விட்டாய். உன்னை சுற்றி நடக்கும் எத்தனையோ விஷயங்கள் உன்னை தேடி இனிமேல் உனக்குள் மிகப்பெரிய ஆச்சரியங்களை கொடுக்க போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உன்னை தேடி வந்து உனக்குள் பல மாறுதல்களை
கொடுக்கப் போகிறது என்பதனை நீ உணர்ந்து கொண்டாலே அது போதும். உன்னிடத்தில் நான் உருவாக்குகின்ற இந்த நேரங்கள் இனி எல்லாமும் உன்னை தேடி வந்து உன்னை தொடரட்டும். எல்லாமும் உன்னை சூழ்ந்து நின்று உன்னை என்னவென்று யோசிக்க வைக்கட்டும். நடப்பதில் இனி எதற்கும் என் பிள்ளை நீ வருத்தமடையாதே. உன்னை தேடி வரும் எல்லா விஷயங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக இனி உனக்கான தீர்வுகளை உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள். நீ யோசிப்பதை எல்லாமும் தாண்டி உனக்குள்ளும் பல நல்லது நடப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொண்டால் அது போதும். என் பிள்ளையே, இப்படியே நான் உன் வாழ்க்கையை விட்டு ஒதுக்கி வைக்கின்ற ஒவ்வொருவரையும் நீ மீண்டும் மீண்டும் உன் அருகில் கொண்டு வந்து சேர்த்திருப்பாயானால் நிச்சயமாக அம்மாவினுடைய கோபத்திற்கு நீ ஆளாகுவது நியாயம்தானே? அம்மாவினுடைய கோபத்திற்கு நீ ஆளாகுவது நிச்சயமாக நடக்கும் தானே? இதையெல்லாமும் முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தொடரும் இந்த விஷயங்களை நீ எப்பொழுதும் தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும். அத்தனையிலும் உனக்குள் இருக்கும் நம்பிக்கை உணர்வை நீ முன்னிறுத்தி இருக்க வேண்டும். அப்படி மட்டும் நீ செய்திருந்தாயானால் உன் தாயாக எனக்கு என்றுமே என் பிள்ளை என் பேச்சை கேட்கிறதே என்ற ஒரு மகிழ்ச்சி இருந்திருக்கும் அல்லவா? என் பேச்சை நீ கேட்கிறாய் என்ற ஒரு சந்தோஷம் எனக்குள் இருந்திருக்கும் அல்லவா? அந்த சந்தோஷத்தை நீ எனக்கு கொடுக்காமல் விட்டதுதான் இந்த தாயின் கோபத்திற்கு காரணம். அதனால்தான் நான் உன்னை விட்டு செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டேன். உன்னை பற்றித்தான் நீ யோசிக்கிறாய். உனக்காக நிற்கும் தெய்வத்தை பற்றி நீ ஒரு நொடி பொழுதும் யோசிக்கவில்லை. உனக்காக நிற்கும் தெய்வத்தின் அன்பை ஒரு நொடி பொழுதும் நீ யோசிக்கவில்லை என்பதுதான் இந்த பிரத்யங்கராவினுடைய மன வருத்தத்திற்கு காரணம். அதனால்தான் நான் இங்கிருந்து சென்றுவிட வேண்டும் என்ற ஒரு முடிவை எடுத்திருந்தேன். என் பிள்ளை, நிச்சயமாக என்னை நீ விடமாட்டாய். அதே நேரம் நீ என்னை விடக்கூடாது என்றால் நீ முதலில் உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களையும் கவனமாக நீ முன்னெடுத்து வர வேண்டும். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ முழுக்க முழுக்க கவனமாக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் சொன்னது போல இனி எல்லாமுமே உனக்கு சரியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். உன்னோடு நான் இருப்பதை என்றும் நீ தெரிந்து உணர்ந்து நம்பிக்கையோடு எதையும் கடந்து விட பழகு. எல்லாமுமே இந்த வாழ்க்கையை உனக்கு நிச்சயமாக மாற்றி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த பிரத்யங்கரா சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையிலும் உனக்கு இனி அடுத்தடுத்த நிகழ்வுகள் சரியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள பழகு. வாழ்க்கை முழுக்க உனக்கு நான் தருவதை நீ தெரிந்து கொண்டு வாழ பழகு. அம்மா நினைத்தது போல எல்லாமுமே உனக்கு சரியாக நடப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். எப்பொழுதிலும் என் பிள்ளை வாழ்கின்ற இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா சந்தோஷங்களையும் நிறைவாக கொடுப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே. இந்த பிரத்யங்கரா நான் இருக்கும் வரையில் உனக்கு வரும் எந்த கஷ்டங்களும் நிரந்தரமானது கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள். உன்னை தேடி வரும் அத்தனை விஷயங்களிலும் உன்னை மாற்றிவிட நீ தயாராகிவிடு. நடந்து முடிந்தது என்றும் இனிமேல் மீண்டும் நடக்காதபடி நீ பார்த்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வந்து வேண்டும் என்றே உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்ற இந்த மனிதர்களை நீ எண்ணி ஒருபோதும் கலங்காதே. நல்லதே நடக்கும் என்பதனை நீ நம்பினால் போதும். உன்னை தேடி வரும் நன்மைகளோடு நீ வாழ பழகி கொண்டால் அது போதும். கொஞ்சம் கொஞ்சமாக இனி எல்லாவற்றிலும் ஒரு மாறுதல்கள் கிடைப்பதை நீ புரிந்து கொள்வாய். இனிமேல் எல்லாவற்றையும் நீ உன்னை யார் என்று உணர்ந்து கொண்டு வாழ்ந்து விடுவாய் என்பதனையும் மறக்காதே. தெய்வத்தை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்றால் தெய்வம் சொன்ன வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து தெய்வத்தின் அன்பில் திளைத்து தெய்வத்தினுடைய நம்பிக்கையை நிச்சயமாக நீ காப்பாற்ற வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. உனக்காகவே எல்லாமும் நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ கவனத்தில் எடுத்து கொண்டாலே அது போதும்.
மற்றவை எல்லாமும் சரியாகிவிடும். என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.